ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதர், ஜெய் குரு பரசுராம. நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பண்ணிக்க பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம வைகாசி மாத பலன்கள் மேச ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோங்க. இந்த வைகாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 15/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 6 மணிக்கு அஸ்வினி நட்சத்திரத்துல இந்த மாதம் வந்து பிறக்குதுங்க. இந்த மாதம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்கிறதுனால மேச ராசியில இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் அப்படின்னா, காலையில வெள்ளிக்கிழமை காலையில நேரமா எந்திரிச்சிட்டு வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு நீங்க போயிடணும். அந்த கோவில்ல போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு நீர்மோறு அங்க வரக்கூடியவங்களுக்கு தானம் கொடுக்கலாம். நீர்மோறு, பானகம், அதே மாதிரி ஏழை எளியவர்களுக்கு செருப்பை நீங்க வாங்கி தானமா கொடுக்கலாம். இதனால என்ன அப்படின்னா ஒரு வருடம் முழுவதுமே பண தட்டுப்பாடு அப்படிங்கிறது வரவே வராது. அதே மாதிரி உடல்நிலையில எந்த பிரச்சனைகளும் வராம இருக்கும். நீங்க செய்யக்கூடிய தொழில நல்லபடியா வளர்ச்சிகள் இருக்கும். பொதுவாவே தான தர்மங்கள் அப்படிங்கக்கூடியது உங்களை மட்டும் இல்ல உங்க குடும்பத்தாரையும் நல்லபடியா வாழ வைக்கும். வம்சத்தை நல்ல வாழையடி வாழையா செழிச்சு வளர வைக்குங்க. அதனால உங்களால என்ன முடியுதோ அதை நீங்க செஞ்சா போதும். அட்லீஸ்ட் ஒரு நீர்மோறு ஒரு 5 பேத்துக்காவது தானம் கொடுங்க. அது ரொம்ப சிறப்பு. நீர்மோரோ அல்லது பானகமோ இல்ல உங்களால செருப்பு வாங்கி தானமா கொடுக்க முடியும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா பண்ணலாங்க. சரிங்க, இந்த மாதம் எப்படி இருக்கு? மேச ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு அப்படின்னா நிறைய அற்புதமான பலன்கள் இருக்கு. உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ஆட்சி பலம் பெறாருங்க. அது வந்து நிறைய நன்மைகள் இருக்கு. அதே நேரத்துல டக்குன்னு முடிவெடுக்கிறத நீங்க தவிர்த்தரணும். ஏன்னா செவ்வாய் வந்து உங்களுடைய சந்திரன் மேல வரும்போது என்ன அப்படின்னா கோபம் அதிகமாக வருங்க. கோவத்தை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஒரு முடிவை எடுக்கும்போது அந்த முடிவு வந்து நல்லா அறிவார்ந்து யோசிச்சு எடுக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடாது. ஏன்னா கோவம் வரும்போது அந்த இடத்துல அறிவு வந்து வேலை செய்யாம போயிடும். அப்போ வந்து உணர்ச்சி வசப்பட்டு எடுக்கக்கூடிய ஒரு முடிவு அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் அல்லது பாதகத்தை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும். குழப்பமான மனநிலை வரும்போது உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய வெல்விசர்ஸ் இருப்பாங்க இல்லையா, நலம் விரும்பிக கிட்ட கலந்து ஆலோசிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப உத்தமம், சிறப்பு. அதே மாதிரி 2ஆம் இடத்துல சூரியன் புதன் இருக்கிறதும் இன்னும் ரொம்ப நல்லது. வருமான ஸ்தானத்துக்கு ஒரு ஒளி கிரகம் வரதே ரொம்ப சிறப்பான விஷயம். அது ரொம்ப நல்லதும் கூட. அதனால நல்ல வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் முழுவதுமே இருக்கும். தொழில் ஸ்தானத்துல நல்ல அபிவிருத்தி ஆகும். புதுசா தொழில் தொடங்குறதுக்கு ஏற்ற காலம்தான். பொதுவா இப்ப 7.5 சனி இருக்கு இல்லைங்களா, இந்த மாசத்துல வந்து வைகாசி மாதம் 15ஆம் தேதிக்கு மேல குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு. அதே மாதிரி சனியையும் பார்க்கிறாரு. 10ஆம் ஸ்தான அதிபதியும் பார்க்கிறாரு. அதனால தொழில் வந்து நல்ல அமைப்புகளை கொடுத்தாலும் 7.5 சனிங்கிறது உங்களுக்கு பாதகத்தையோ கஷ்டத்தையோ கொடுக்காது. குருபலம் வந்துருது. என்னங்க குருபலம் வருதான்னு கேட்காதீங்க. சனிக்கு வந்து பாத்தீங்கன்னா குரு பார்வையிடுறாரு. அப்ப குரு சனியை பார்க்கும்போது அந்த 7.5 சனி அப்படிங்கிறது உங்களுக்கு வேலை செய்யாது. அப்ப 7.5 சனி வேலை செய்யலைனாலே நிறைய நன்மைகள் இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். இப்ப தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த மாசம் நீங்க புதுசா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்துல தொழில் ஸ்தானம் எப்படி இருக்கு, தொழில் ஸ்தான அதிபதி எப்படி இருக்கு, இப்போ என்ன தசாபுத்தி போகுது, இதை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி ஜோசியர் இருந்தா அவர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆனா தொழில் மூலியமா நல்ல லாபம், நல்ல வருமானம் இதெல்லாம் எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல வளர்ச்சியான காலம் தான். நல்ல நிரந்தரமான வருமானங்கள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 6 புதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. அப்போ வந்து 2ஆம் இடத்துல சூரியன் கூட சேர்ந்து இருக்கும் போது எதிர்பாராத வகையில நல்ல ஒரு இன்கம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அது போக வந்து காசு பணம் எல்லாம் வரும். ப்ரமோஷன் அப்படிங்கிறது எதிர்பாராத வகையில, ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கும்போது திடீர்னு ஒரு எதிர்பாராத வகையில வருங்க. முக்கியமா உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு இந்த நிபுணத்துவ யோகம்னு ஒண்ணு இருக்கு. சூரியன் புதன் சேர்க்கையே நிபுணத்துவ யோகம் அப்படிங்கிறது பேரு. இந்த நிபுணத்துவ யோகத்தினால என்ன பலன் அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பிரபலியமாகும், பாராட்டப்படும். உங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு ஒரு ரெகக்னைஸ கொடுப்பாங்க. இவ்வளவு நாள் அது வெளியில தெரியலன்னா கூட நீங்க செஞ்ச இவ்வளோ நாளா போட்ட உழைப்பு, இவ்வளோ நாளா போட்ட எஃபர்ட்ஸுக்கு இந்த டைம்ல ஒரு ரெகக்னைஸ் கிடைக்கும். உங்களுக்குன்னு ஒரு நல்ல பிளேஸ் கிடைச்சிரும். அதனாலேயே நல்ல மன மகிழ்ச்சியோட நீங்க இந்த மாதம் வந்து கட்டாயம் இருப்பீங்க. முக்கியமா உணர்ச்சி வசப்பட்டு எந்த ஒரு விஷயத்தையும் பேசக்கூடாது. இதுல மட்டும் கவனமாக இருந்துக்கணும். ஏன்னா அதுக்கு காரணம் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்க ராசியை பார்க்கறது மட்டும் இல்லாம அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. அதனால உங்களுடைய செயல்களை செய்யும் போது
ரொம்ப காமா செய்யணும். நிறைய மெடிடேஷன் பண்ணணும். ஒரு தடவைக்கு 2 தடவை பிராக்டிஸ் பண்ணிக்கணும். நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் நன்மையா, தீமையா, பாதகமா, சாதகமான்னு நீங்களே என்ன செய்யணும்? நல்லா முடிவு பண்ணிக்கணும். கலந்து ஆலோசிச்சு செய்யுங்க. தெளிவா செய்யுங்க. பொறுமையா செய்யுங்க எல்லா விஷயத்தையுமே. ஒரு முடிவு எடுக்கிறது அப்படின்னாலும் சரி, ஏதாவது ஒரு வீடு வாங்குறதுனாலும் சரி, பொறுமையா செய்யுங்க. அதே மாரி இந்த மாதம் வந்து நிறைய பேருக்கு வீடு, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மேச ராசிய பொறுத்தவரைக்கும் 4ஆம் இடத்துல குரு வராரு. அதே மாரி உங்களுக்கு வந்து சூரியனும் பலமா இருக்கிறாரு இந்த மாதம். 2ஆம் இடத்துல. அப்போ வரக்கூடிய வருமானத்துல ஏதாவது ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் நீங்க. லேண்ட் வாங்கி போடுறது, தொழிலுக்காக ஒரு வாகனம் வாங்குறது, தொழிலுக்காக இடம் வாங்குறது, இல்ல சொந்த பர்பஸ்க்காக இடம் வாங்கக்கூடியது, இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு இருக்கு. மேச ராசியில இருக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் நல்ல அற்புதமான பலன்கள் தான் நான் சொல்லுவேன். செவ்வாய் ஆட்சி பலம் பெறும்போது கணவர் வழி ஆதாயம் அதிகமாக இருக்கு. கல்யாணம் ஆகாத பெண்களா இருந்தா சகோதர வழி ஆதரவுகள் இருக்கு. செவ்வாய் கணவரையும் குறிக்கக்கூடிய கிரகம், அதே மாதிரி சகோதரரையும் குறிக்கக்கூடிய கிரகமா இருக்கனால கணவர் அல்லது சகோதர வழி ஆதரவுகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கு. அதே மாதிரி அஷ்டமஸ்தானத்தை செவ்வாய் பார்க்கறனால வண்டி வாகனங்கள்ல ஓட்டும் போது ரொம்ப ஜாக்கிரதையா கேர்ஃபுல்லா போறது ரொம்ப ரொம்ப நல்லது. முக்கியமான பலன்கள் என்ன அப்படின்னா, ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு உண்டு. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்சஸ குறிக்கக்கூடியது. நல்ல வருமானம் பார்க்கக்கூடியது. பேசக்கூடிய வார்த்தைகள்ல நிதானமும் தெளிவும் கட்டாயம் அவசியம். அஷ்டமஸ்தானம் ஏதாவது ஒரு அவமானங்களை கொடுத்துரும். அதனால கவனமாக நீங்க பேசணும். பேசக்கூடிய வார்த்தையே உங்களுக்கு ஆப்போசிட்டா மாறாத மாதிரி நீங்க பேசணும். அவ்வளவுதான். 7.5 சனியோடைய பாதிப்புகள் பெரிய லெவல்ல உங்களுக்கு இருக்காது. இஷ்ட தெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணிக்கோங்க. புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதம் தான் இந்த மாதமா இருக்கனால தாராளமா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல சக்சஸும் ஆவீங்க. முக்கியமா வந்து என்னன்னா, கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது நிரந்தரமான வருமானம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பேரு புகழுக்கெல்லாம் வந்து சூரியன் தான் காரணம். பிரகாசமா ஒளிக்கக்கூடியது. அப்போ கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு என்னன்னா, பிரபலியமாகக்கூடிய யோகம் இந்த மாதம் இருக்கு. புதனும் உங்களுக்கு கலையை குறிக்கக்கூடிய கிரகம் தான். அதனால நல்ல வருமானம், புது புது வாய்ப்புகள் வர்றது, நிறைய பக்கம் ஊருக்கு போய் நீங்க என்ன செய்யறது, உங்களுடைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்றது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்கு. நிறைய காசு பணம் வரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. வேலை கிடைக்குமா அப்படின்னு கேட்டா 2 கூடைய அதாவது சாரி 6 கூடைய புதன் வந்து 2ஆம் இடத்துல இருக்கனால நல்ல அமைப்புகள் இருக்கு. உடனே உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்கு. ஆனா நீங்க முயற்சி பண்ணணும். 3ஆம் இடத்துல குரு சுக்கிரன் சேர்ந்திருக்கு. ஒரு நல்ல அமைப்பு. கம்யூனிகேஷன் சார்ந்த துறைகளுக்கெல்லாம் மிகப்பெரிய லெவல்ல வளர்ச்சியும் கிடைக்கும். அதே நேரத்துல இன்டர்வியூ அட்டன் பண்ண வேலையும் கிடைச்சிரும். இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய இடமே 3ஆம் இடம் தான். அதனால அதுல வளர்ச்சியும் உண்டு, வேலையும் கிடைக்கும். ஆனா நீங்க என்ன விஷயத்துக்காக ட்ரை பண்றீங்களோ அது எல்லாமே கிடைக்கும். வேலை விஷயமாவோ அல்லது படிப்பு விஷயமாகவோ உத்தியோக விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, ஒரு இடமாற்றம் அப்படிங்கிறது இந்த மாசம் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. முக்கியமா பல மாற்றங்கள், பல நன்மைகள் உங்களுக்கு இருக்குங்க. அரசாங்க துறையில இருக்கிறவங்க, அதாவது உங்களுக்கு வந்து ஒரு உயர் பதவி அப்படிங்கிறது இந்த மாசம் காத்துக்கிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு, இடம் மாற்றம் சொல்றோம் இல்லைங்களா? அதுல உத்தியோக மாற்றமும் இருக்கு. உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகளுக்கு நீங்க வந்து ஆளாவீங்க. நல்ல ஒரு அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்கும். திடீர்னு ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அமைப்புகள் இருக்கு. இருந்தாலும் 7.5 சனியோடைய பாதிப்புகள் உங்களுக்கு இருக்கு. அரசியலை பொறுத்த வரைக்கும் பலம் இருந்தாலுமே, குருவோடைய பார்வை சனிக்கு இருந்தாலுமே ஏதாவது ஒரு பரிகாரங்கள் பண்ணிக்கங்க. ஒரு வாரியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கவலைப்படாம இருங்க. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் 50-50% தான் இருக்கே தவிர முழுமையான வெற்றி அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்ல முடியாது. மீடியாட்டர்ல பேசும்போது ரொம்ப கவனமாக பேசணும். இல்ல அப்படின்னா கட்டாயம் அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமா நீங்க கவனமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள். அது அது தவிர்த்து வந்து பேரு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவனமா இருக்கணும். தாயார் வழி சொத்துக்கள்ல ஆதாயம் உண்டுங்க. பாகப்பிரிவினை இருந்தாலும், அதாவது உங்களுடைய தாயார் வழி சொத்துக்கள்ல உங்களுக்கு பாகப்பிரிவினை கிடைக்கலைனாலும் இந்த டைம்ல இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மருத்துவ செலவுகள் உண்டு. அதனால மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்ல ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லது. பொதுவாகவே மேசராசிக்கு பொருளாதார உயர்வு அப்படிங்கிறது இந்த மாசத்துல ரொம்ப சிறப்பாக தான் இருக்கு. இதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.